afternoon students, welcome to Botany online class. So last classல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராம் சாயமேற்று முறையை வந்து பார்த்தோம். அதே மாதிரி மேக்னடோசோம்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது கிராம் நேர் பாக்டீரியங்கள் மற்றும் கிராம் எதிர் பாக்டீரியங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பண்புகள் அதையும் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாக்டீரியங்களுடைய வாழ்வியல் செயல்கள் அப்படின்னு சொல்றோம். பாக்டீரியங்களின் வாழ்வியல் செயல்கள். இந்த பாக்டீரியங்களோட வாழ்வியல் செயல்கள்ல முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். பாக்டீரியங்களோட அதாவது வாழ்வியல் செயல்கள், பாக்டீரியங்களோட வாழ்வியல் செயல்கள்ல முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த பாக்டீரியங்களுடைய சுவாசத்துல வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியங்களுடைய சுவாசத்துல வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து காற்று சுவாசித்தல், காற்று சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து காற்றுனா சுவாசித்தல், காற்றுனா சுவாசித்தல் அப்படி சொல்றோம். முதல்ல இந்த காற்று சுவாசத்துல வந்து பார்த்தோம்னா காற்று சுவாசத்தல் அப்படின்னா என்ன? இந்த வகையான பாக்டீரியங்களுக்கு வந்து அதாவது இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக, இறுதி எலக்ட்ரான் ஏற்பி, இறுதி எலக்ட்ரான் அதாவது காற்று சுவாசத்தல் பாக்டீரியங்களை வந்து இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவைப்படுது. இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் தேவைப்படுறாங்க. இந்த வகையான பாக்டீரியங்களானது அதாவது காற்றுனா சுவாசத்தல் முறையில் அதாவது ஆக்சிஜன் அற்ற முறையில் வளர்வதில்லை அப்படி சொல்றோம். ஆக்சிஜன் அற்ற முறையில் என்ன பண்ணாது? வளர்வதில்லை. அதாவது காற்று சுவாசத்தில் பாக்டீரியங்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அந்த பாக்டீரியங்களானது அந்த காற்று சுவாசத்தில் வகையான பாக்டீரியங்களோட இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா யார் இருக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கணும். காற்றுனா சுவாசத்தில் அதாவது ஆக்சிஜன் அற்ற முறையில் இந்த வகையான பாக்டீரியங்கள் வந்து வளராது அப்படி சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஓகேவா? காற்று சுவாசத்தில் பாக்டீரியம் அப்படின்றது வந்து அதாவது அந்த சுவாசத்தல் நிகழ்ச்சியோட இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா இருந்து யார் இருக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கணும். அதாவது காற்றுனா அதாவது ஆக்சிஜன் அற்ற முறையில் வந்து இந்த வகையான பாக்டீரியங்கள் வந்து வளராது. இதுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து சொல்லலாம் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்து இதுலயே வந்து பார்த்தோம்னா நிலை மாறா காற்று சுவாசிகள், நிலை மாறா காற்று சுவாசிகள் அப்படி சொல்றோம். இந்த நிலை மாறா அப்படின்னா அதாவது ஒரு நிலையிலிருந்து அது மாறாம இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? நிலை மாறா காற்று சுவாசிகள். இந்த நிலை மாறா காற்று சுவாசிகள் அப்படின்றது கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாசத்திற்கு அதாவது சுவாசத்திற்கு கட்டாயம் வந்து என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஆக்சிஜன். அதாவது கட்டாயம் வந்து சுவாசத்திற்கு ஆக்சிஜன் பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பாக்டீரியா வந்து உயிர் வாழும். அதனால அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிலை மாறா காற்று சுவாசிகள் அப்படி சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டா யார் சொல்லலாம் அப்படின்னா அதாவது மைக்ரோகாக்கஸ், மைக்ரோகாக்கஸ் வந்து சொல்லலாம் அப்படி சொல்றோம். இந்த நிலைமாறா காற்று சுவாசிகள் அப்படின்றது இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா ஆக்சிஜன் இருக்கணும். ஆக்சிஜன் கட்டாயம் சுவாசத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிலைமாறா காற்று சுவாசிகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது சுவாசத்திற்கு கட்டாயமா ஆக்சிஜன் பயன்படுத்தணும் சொல்றோம். எக்ஸாம்பிள் யாரை சொல்றோம் அப்படின்னா மைக்ரோகாக்கஸ் அப்படி சொல்றோம். அடுத்து காற்றுனா சுவாசித்தல் அப்படி சொல்றோம். இங்க இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஆக்சிஜன் இருக்காது. இறுதி எலக்ட்ரான் ஏற்பியாக யார் இருக்க மாட்டாங்க? ஆக்சிஜன் இருக்காது.
இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா வந்து யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்க மாட்டாங்க. சோ இந்த வகையான பாக்டீரியங்கள் வந்து அதாவது வளர்ச்சிக்கும் வளர்சிதை மாற்றத்திற்கும் என்ன தேவையில்லை அப்படின்னா ஆக்சிஜன் தேவை இல்லை. வளர்ச்சிக்கும் வளர்சிதை மாற்றத்துக்கும் என்ன தேவையில்லை அப்படின்னா ஆக்சிஜன் தேவையில்லை. அப்புறம் எப்படி சார் அந்த பாக்டீரியா வந்து வளருது? சோ நொதித்தல் முறையில் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தேவையான ஆற்றலை வந்து பெற்றிருக்கும் அப்படி சொல்லும். அதாவது காற்றுனா சுவாசித்தல். இந்த காற்றுனா அப்படின்றது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அற்ற அப்படின்றது அர்த்தம். சோ இந்த வகையான பாக்டீரியங்கள் வந்து இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா யார் தேவைப்படுறதில்லை, ஆக்சிஜன் தேவைப்படுறதில்லை. சோ வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் யார் தேவையில்லை, ஆக்சிஜன் தேவையில்லை. அப்புறம் எப்படி சார் ஆற்றலை எடுத்துக்குது அப்படின்னா நொதித்தல் முறையின் மூலமாக தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அது எடுத்துக்குது அப்படி சொல்லும். சோ இது எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ்ட்ரீடியம். இந்த கிளாஸ்ட்ரீடியம் அப்படின்ற பாக்டீரியா வந்து சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா காற்றுனா சுவாசத்துக்கு எடுத்துக்காட்டு யாரு, கிளாஸ்ட்ரீடியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா ஆக்சிஜன் இருக்க மாட்டாங்க. அங்க அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் ஆக்சிஜன் தேவையில்லை. சோ அப்படி எப்படி ஆற்றலை எடுத்துக்குது அப்படின்னா நொதித்தல் வினையின் மூலமா வந்து அது தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அது எடுத்துக்குது அப்படி சொல்றோம். எடுத்துக்காட்டு யார சொல்றோம் அப்படின்னா கிளாஸ்ட்ரீடியம் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து நிலைமாறும் காற்றுனா சுவாசித்தல் அப்படி சொல்றோம். நிலைமாறும் காற்றுனா சுவாசித்தல். சோ நிலைமாறும் காற்றுனா சுவாசித்தல் அப்படின்னா இப்ப இங்க வந்து அதாவது ஏ கோலை சோ இந்த ஏ கோலை போன்ற பாக்டீரியங்களானது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது அடிவயிற்றில் தோன்றக்கூடிய சீல் கட்டிகள் அப்படி சொல்றோம். அடிவயிற்றில் தோன்றக்கூடிய சீல் கட்டிகள். சோ இந்த ஏ கோலை அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிலைமாறா காற்று சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆக்சிஜன் இருக்கிறப்ப ஆக்சிஜனை பயன்படுத்திக்கோ, ஆக்சிஜன் இல்லாதப்ப நொதித்தல் முறையின் மூலமா தனக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்கும். சோ அதனாலதான் அதுக்கு பேரு நிலை மாறும். ஏன்னா ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது. சோ முதல்ல வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் இருந்தா ஆக்சிஜனை பயன்படுத்தி வளரும். ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நொதித்தல் வினையின் மூலமாக தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அதை எடுத்துட்டு வரும். அதனாலதான் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா நிலைமாறும் காற்றுனா சுவாசித்தல் அப்படி சொல்றோம். இந்த எசர்சியா கோலை போன்ற பாக்டீரியங்களானது அதாவது நிலைமாறக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. சோ அதாவது அடிவயிற்றில் தோன்றக்கூடிய சீல் கட்டிகள்ல வந்து அங்க என்ன பண்ண இருக்கும்னா அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து முழுவதுமா பயன்படுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா முழுவதுமா பயன்படுத்தி அது வளரும். அப்ப அந்த ஆக்சிஜன் வந்து முழுவதுமா பயன்படுத்தப்பட்டு அங்க அந்த ஆக்சிஜன் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு வந்து பயன்படுத்திடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல என்ன இருக்க மாட்டாங்க, ஆக்சிஜன் இருக்க மாட்டாங்க. இப்போ அங்க ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா போயிட்டு பின்னாடி ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையில் இப்ப இந்த ஆக்சிஜன் இருக்கும்போது அது காற்று சுவாசத்தலா இருக்குது. அப்ப ஆக்சிஜன் போயிடுச்சு அப்படின்னா அங்க காற்றுனா சுவாசத்தல். அப்ப ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையை உருவாக்கி அங்க நிறைய அதாவது காற்றுனா சுவாசத்தல் பாக்டீரியங்களோட வளர்ச்சிக்கு வந்து அது காரணமா இருக்கு. இது இந்த எசர்சியா கோலை. சோ அதாவது எசர்சியா கோலை அப்படின்றது ஒரு நிலைமாறும் காற்றுனா சுவாசத்தல் சொல்றோம். அதாவது இது வந்து அடிவயிற்றுல இருக்கக்கூடிய சீல் கட்டிகள்ல தங்கி அங்க முழுவதுமான ஆக்சிஜனை ஃபுல்லா அது கம்ப்ளீட்டா பயன்படுத்திச்சுன்னா அங்க ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலை வந்து உருவாயிடும். அப்ப ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலைக்கு உருவான உடனே ஆக்சிஜன் இருக்கும் போதும் உயிர் வாழுது. அப்ப ஆக்சிஜன் இல்ல, இப்ப காற்றுனா சுவாசத்தல் மூலமா அதாவது நொதித்தல் வினையின் மூலமா தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அது பயன்படுத்திக்குது. சோ அப்ப ஆக்சிஜன் இருக்கும்போது ஆக்சிஜனை பயன்படுத்திக்குது, ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா நொதித்தல் வினையின் மூலமா தனக்கு தேவையான ஆற்றலை பயன்படுத்திக்குது. சோ அதனால அதுக்கு பேர் நிலைமாறும் காற்றுனா சுவாசத்தல்னு சொல்றோம். அப்ப அந்த ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சுன்னா அங்க ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலை உருவாகும். அப்ப
இந்த காற்றுநா சுவாசத்தில் பாக்டீரியாக்களானது அங்க வளர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நோய் தொற்று வந்து உயிரினங்கள்ல வந்து ஏற்படுத்தும் அப்படி சொல்றோம். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம்? நிலைமாறும் காற்றுநா சுவாசத்தில் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா எசெர்சியா கோலை மற்றும் சால்மோனெல்லா சிற்றினங்கள். சால்மோனெல்லா சிற்றினங்கள் அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ நிலைமாறும் அதாவது நிலைமாறும் காற்றுநா சுவாசத்தில் அப்படின்றது இந்த எசெர்சியா கோலை போன்ற பாக்டீரியாக்களானது வளர்ச்சிக்கு வந்து ஆக்சிஜன் இருக்கும்போது ஆக்சிஜனை பயன்படுத்திக்குது. ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா நொதித்தல் வினையின் மூலமா தனக்கு தேவையான ஆற்றல் வந்து அதை எடுத்துக்குது. அதாவது அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த சீல் கட்டிகள்ல வந்து அங்க வளர்ந்து இந்த எசெர்சியா கோலையானது வளர்ந்து ஆக்சிஜனை வந்து முழுவதுமா பயன்படுத்திட்டு அப்ப ஆக்சிஜன் முழுவதும் அங்க பயன்படுத்தப்பட்டதுன்னா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை உருவாகும். அங்க ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நொதித்தல் வினையின் மூலமா தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அது எடுத்துக்குது. அப்படின்னு அந்த ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில வந்து இந்த காற்றுநா சுவாசத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களானது வளர்ந்து அந்த உயிரினங்களை வந்து நோய் தொற்றுதல வந்து உருவாக்கும் அப்படி சொல்றோம். எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு சொன்னோம்னா எசெர்சியா கோலை மற்றும் சால்மோனெல்லா சிற்றினங்கள் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா கேம்பைலோ அதாவது கேப்னோபிலிக் பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். கேப்னோபிலிக் பாக்டீரியங்கள். இந்த கேப்னோபிலிக் பாக்டீரியங்கள்னா என்ன சார்? ஓகேவா? CO2 பயன்படுத்தி வளரக்கூடிய பாக்டீரியங்கள். CO2 பயன்படுத்தி CO2 பயன்படுத்தி வளரக்கூடிய பாக்டீரியங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேப்னோபிலிக் பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா கெம்பைலோபாக்டர். கெம்பைலோபாக்டர் அப்படி சொல்றோம். ஓகே. அதாவது கேப்னோபிலிக் பாக்டீரியங்கள் அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய வளர்ச்சிக்கு தனக்கு தேவையான ஆற்றலை வந்து எதை பயன்படுத்தி எடுத்துக்குதுன்னா CO2 பயன்படுத்தி எடுத்து அதாவது கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி வளரக்கூடிய பாக்டீரியங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேப்னோபிலிக் பாக்டீரியங்கள். எடுத்துக்காட்டு யார சொல்றோம் அப்படின்னா கெம்பைலோபாக்டர் அப்படி சொல்றோம். ஓகேவா? சோ இதுதான் பாக்டீரியாக்களுடைய சுவாசத்தல். அதாவது பாக்டீரியாக்களுடைய சுவாசத்தலானது வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு காற்று சுவாசத்தல், இன்னொன்னு வந்து காற்றுநா சுவாசத்தல். காற்று சுவாசத்தல் அப்படின்னும் போது இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா யார் இருக்கணும்னா ஆக்சிஜன் இருக்கணும். அதாவது காற்றுநா அதாவது ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையில வந்து இது வளராது. எடுத்துக்காட்டு யார சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸை வந்து சொல்றோம். அடுத்து நிலைமாறா காற்று சுவாசிகள் அப்படின்னா கட்டாயம் சுவாசத்திற்கு யாரை பயன்படுத்தணும்? ஆக்சிஜனை பயன்படுத்தணும். சோ அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? நிலைமாறா காற்று சுவாசிகள் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா மைக்ரோகாக்கஸ் அப்படி சொல்றோம். அடுத்து காற்றுநா சுவாசத்தல் அப்படின்னா இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா வந்து யார் இருக்க மாட்டாங்கன்னா ஆக்சிஜன் இருக்காது. தன்னுடைய வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் யார் தேவைப்படுறது இல்லைன்னா ஆக்சிஜன் தேவைப்படுறது இல்லை. அப்புறம் எப்படி சார் அது தனக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்குது அப்படின்னா நொதித்தல் முறையின் மூலமா வந்து தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அது எடுத்துக்குது அப்படி சொல்றோம். எடுத்துக்காட்டு யார சொல்றோம்? கிளாஸ்ட்ரிடியம் சொல்றோம். ரைட். அடுத்து இந்த நிலைமாறும் காற்றுநா சுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு யார சொல்றோம் அப்படின்னா எசெர்சியா கோலை. அதாவது எசெர்சியா கோலை அப்படின்றது ஒரு நிலைமாறும் காற்றுநா சுவாசத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்றோம். இந்த எசெர்சியா கோலையானது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய நிலையில ஆக்சிஜனை வந்து இறுதி எலக்ட்ரான் ஏற்பியா எடுத்துக்கும். அப்படி ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா காற்றுநா சுவாசத்துல நொதித்தல் மூலமா தனக்கு தேவையான ஓட்டத்தை வந்து அது எடுத்துக்கும் அப்படி சொல்லும். இந்த எசெர்சியா கோலையானது அதாவது அடிவயிற்றில் தோன்றக்கூடிய சீல் கட்டிகள்ல தங்கி அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து முழுவதுமா பயன்படுத்திட்டு அங்க ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையை வந்து உருவாக்குது. அப்படி அந்த ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையில வளரக்கூடிய பாக்டீரியாக்களானது அங்க பெருக்கம் அடைந்து அந்த இடத்துல நோய் தொற்றுதலுக்கு காரணமா ஆகுது அப்படி சொல்றோம். இந்த பாக்டீரியாக்களுக்கு அதாவது இந்த நிலைமாறும் காற்றுநா சுவாசத்தில் பாக்டீரியாக்களுக்கு யார் எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா ஏ கோலை அதாவது எசெர்சியா கோலை மற்றும் சால்மோனெல்லா சிற்றினங்களை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படி சொல்றாங்க. ரைட். அடுத்து கேப்னோபிலிக் பாக்டீரியங்கள் சொல்றோம். CO2 பயன்படுத்தி வளரக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேப்னோபிலிக் பாக்டீரியங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்றோம் அப்படின்னா கெம்பைலோபாக்டர் அப்படி சொல்றோம். ரைட். சோ இது பாக்டீரியாவுடைய முதல் வாழ்வியல் செயல் அப்படி சொல்றோம். இரண்டாவது வாழ்வியல் செயல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டமுறை. வாழ்வியல் செயல்கள்ல இரண்டாவதா இருக்கக்கூடியது வந்து இந்த பாக்டீரியாக்களின் ஊட்டமுறை அப்படி சொல்றோம். சோ இந்த பாக்டீரியாக்களோட ஊட்டமுறையை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம். எத்தனை வகையா பிரிக்கிறோம்? ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அப்படி சொல்றோம். ரைட். ஒன்னு தற்சார்பு ஊட்டமுறை. தற்சார்பு ஊட்டமுறை.
பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். ரைட். இன்னொன்னு சார்பூட்டமுறை பாக்டீரியங்கள். சார்பூட்டமுறை பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். ரைட். இந்த சார்பூட்டமுறை பாக்டீரியங்கள் அப்படின்னு உங்களுக்கு தற்சார்பு அப்படின்னா தெரியும். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சீங்கன்னா அது தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் சொல்றோம். சார்பூட்டமுறை பாக்டீரியங்கள் அப்படின்றது தனக்கு தேவையான உணவை தங்களால தயாரிச்சிக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சார்பூட்டமுறை பாக்டீரியங்கள் சொல்றோம். ரைட். சோ ஒட்டுண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்னது ஒட்டுண்ணி. ஓகேவா? ஒட்டுண்ணி. ரெண்டாவது வந்து சாற்றுண்ணி. மூணாவது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒருங்குயிரி. ஒட்டுண்ணி, சாற்றுண்ணி, ஒருங்குயிரி அப்படி சொல்றோம். ரைட். சோ ஒட்டுண்ணி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது தனக்கு தேவையான உணவு மற்றும் இருப்பிடத்திற்காக இன்னொரு உயிரியை சார்ந்திருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்றோம் அப்படின்னா மைக்கோபாக்டீரியம். மைக்கோபாக்டீரியம் அப்படி சொல்றோம். ரைட். அதுக்கடுத்து சாற்றுண்ணி. சாற்றுண்ணின்னா தெரியும். இறந்து போன அழுகி போன பொருட்கள் மீது உயிர் வாழ்ந்து அங்கிருந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை இருந்து அதை எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாற்றுண்ணி அப்படி சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா பேசில்லஸ் மைக்கைட்டஸ். பேசில்லஸ் மைக்கைட்டஸ் அப்படி சொல்றோம். அடுத்து ஒருங்குயிரி. ஒருங்குயிரி அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, ரெண்டு பேர்ல ரெண்டு பேருமே பயனடைவாங்க அப்படி சொல்றோம். அதாவது இது வந்து லெகும் தாவர வேர் முடிச்சுகள்ல, அதாவது வேர் முடிச்சுகள்ல காணப்படக்கூடிய ரைசோபியம் எடுத்துக்காட்டா சொல்லலாம் அப்படி சொல்றோம். ஓகேவா? சார்பூட்டமுறை பாக்டீரியங்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது தன்னோட உணவுக்காக பிற உயிரினங்களை சார்ந்திருக்குன்னு சொல்றோம். ஒட்டுண்ணி, சாற்றுண்ணி, ஒருங்குயிரி சொல்றோம். ஒட்டுண்ணிக்கு எடுத்துக்காட்டு யார் பார்த்தோம்னா மைக்கோபாக்டீரியா. தனக்கு தேவையான ஊட்டத்துக்காகவோ இருப்பிடத்துக்காக இன்னொரு உயிரை சார்ந்து இருக்குது மைக்கோபாக்டீரியம் சொல்றோம். அடுத்து சாற்றுண்ணி பேசில்லஸ் மைக்கைட்டஸ் அப்படி சொல்றோம். அது இறந்து போன அழுகி போன பொருள்கள் இருந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை அதை எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் சாற்றுண்ணின்னு சொல்றோம். பேசில்லஸ் மைக்கைட்டஸ். அடுத்து ஒரு உயிரி வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு உயிரினங்கள் வந்து சேர்ந்து வாழ்வாங்க, ரெண்டு பேருமே பயனடைவாங்கன்னு சொல்றோம். இந்த லெகும் வகை தாவர வேர் முடிச்சுகளில் காணப்படக்கூடிய ரைசோபியம் அப்படி சொல்றோம். அது நைட்ரஜனை வந்து கிரகிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை அப்படி சொல்றேன். அடுத்து இந்த தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ரைட். தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள். தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள். வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். ரைட். இந்த தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி, அதாவது சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவகத்தை வந்து அது தயாரிச்சுக்கும். சோ அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். ரைட். இந்த தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்களை வந்து எத்தனை வகையா பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்களை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதாவது ஒன்னு கனிம ஒளி சார்பு ஊட்டமுறை. கனிம ஒளி சார்பு ஊட்டமுறை. இன்னொன்னு கரிம ஒளி சார்பு ஊட்ட முறை அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த தற்சார்பு ஒளி ஊட்ட முறை பாக்டீரியங்கள் சூரிய ஒளி ஆற்றலை கொண்டு தனக்கு தேவையான உணவு அது தயாரிச்சுன்னா அதுக்கு பேர் தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் சொல்றோம். சோ அந்த தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் வந்து கரிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியம், இன்னொன்று வந்து கரிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியம் அப்படின்னு பிரிக்கிறோம். ரைட். இந்த கரிம பொருட்கள் இப்ப இந்த இடத்துல வந்து யாரு வந்து ஹைட்ரஜன் கொடுனரா செயல்படுவாங்க அப்படின்னா கனிம பொருட்கள் வந்து ஹைட்ரஜன் கொடுனர்களாக வந்து செயல்படுவாங்க அப்படி சொல்றோம். கனிம பொருட்கள் வந்து ஹைட்ரஜன் கொடுனர்களாக செயல்படுவாங்க அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இந்த கனிம ஒளி ஊட்ட பாக்டீரியா வந்து
மேலும் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் அப்படி சொல்றோம். என்னென்ன சார் வகை அப்படின்னா, அதாவது பசும் கந்தக பாக்டீரியா அப்படி சொல்லுவாங்க. கிரீன் சர்க்கிள் பாக்டீரியா அப்படி சொல்லுவாங்க. கிரீன் சல்பர் பாக்டீரியா. இங்க இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இங்க அதாவது பசும் கந்தக பாக்டீரியாக்கள்ல ஹைட்ரஜன் கொடுனர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்பைடு. H2S இவங்க தான் ஹைட்ரஜன் கொடுனர்கள் அப்படி சொல்றோம். யாரு? அதாவது ஹைட்ரஜன் சல்பைடு ஹைட்ரஜன் கொடுனர் அப்படி சொல்றோம். ஹைட்ரஜன் கொடுனர். அது பசுங்கந்தக பாக்டீரியாவில் வந்து யார் வந்து ஹைட்ரஜன் கொடுனர் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்பைடு அப்படி சொல்றோம். அதுலயே இருக்குது ஹைட்ரஜன் அப்படின்னு ஹைட்ரஜன் சல்பைடு. சோ சரி சார், இங்க என்ன நிறமி இருக்கும் அப்படின்னா பாக்டீரியோ விரிடின் அப்படின்ற நிறமி இருக்கும். அதாவது பாக்டீரியாக்கள்ல காணப்படக்கூடிய நிறமி. சோ பாக்டீரியோ விரிடின் அப்படி சொல்றோம். சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார சார் சொல்லலாம் அப்படின்னா குளோரோபியம் அப்படி சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம்? குளோரோபியம் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியாக்கள். சோ இங்க வந்து யார் சார் ஹைட்ரஜன் கொடுனர் அப்படின்னா தயோசல்பேட். இவங்க தான் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் கொடுனர் அப்படி சொல்றோம். தயோசல்பேட் அப்படின்றவங்க ஹைட்ரஜன் கொடுனர்களா வந்து செயல்படுவாங்க. இங்க வந்து பாக்டீரியோ குளோரோபில் அதே மாதிரி பசும் நிறமிகள் பச்சை நிறமிகள் அதாவது ஒளிச்சேர்க்கை பச்சை நிறமிகளான குளோரோபில்களும் காணப்படும் அப்படி சொல்றாங்க. சோ இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியாக்கள்ல வந்து தயோசல்பேட் ஹைட்ரஜன் கொடுனரா செயல்படுவாங்க. பாக்டீரியோ குளோரோபில் அது மட்டும் இல்லாம பச்சை நிறமியான குளோரோபில்களும் காணப்படும் அப்படி சொல்றோம். சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா குரோமேசியம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம்? குரோமேசியம் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்து கரிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்கள். இங்க அதாவது கரிம அமிலங்கள் அல்லது ஆல்கஹால் கரிம அமிலங்கள் அல்லது ஆல்கஹால் பயன்படுத்தி ஓகேவா? சோ அந்த ஆல்கஹால் பயன்படுத்தி அது என்ன ஹைட்ரஜன் கொடுனர்களா வந்து செயல்படுவாங்க அப்படி சொல்றோம். கரிம அமிலங்கள் அல்லது ஆல்கஹால் பயன்படுத்தி அது வந்து ஹைட்ரஜன் கொடுனர்களா வந்து அங்க செயல்படுவாங்க அப்படி சொல்றோம். சோ இவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா இளஞ்சிவப்பு சாரா பாக்டீரியாக்கள். அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டு யார சொல்லலாம் அப்படின்னா அதாவது ரோடோஸ்பைரில்லம் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரோடோஸ்பைரில்லம் அதாவது கரிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை அதாவது கரிம அமிலங்கள் வந்து பார்த்தோம்னா ஆல்கஹாலை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அதாவது ஆல்கஹால் அல்லது கரிம அமிலம் தான் ஹைட்ரஜன் கொடுனர்களா செயல்படுவாங்க. இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா இளஞ்சிவப்பு சாரா பாக்டீரியாக்கள் சொல்றோம். எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா ரோடோஸ்பைரில்லம் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து வேதிச்சார்பு பாக்டீரியாக்கள். சோ வேதிச்சார்பு பாக்டீரியாக்கள் அப்படின்றது அதாவது அங்க வந்து பார்த்தோம்னா சூரிய ஒளி ஆற்றல் கிடையாது. அதாவது ஒளிச்சேர்க்கை நிறமிகள் இல்ல. சோ ஒளிச்சேர்க்கை நிறமிகள் இல்லாதனால தனக்கு தேவையான ஆற்றலை வந்து என்ன பண்ணும்? தனக்கு தேவையான ஆற்றலை சூரிய ஒளியை வந்து பயன்படுத்தி அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமா தனக்கு தேவையான ஆற்றலை வந்து எடுத்துக்க முடியாது. சோ அப்ப தனக்கு தேவையான ஆற்றலை எப்படிதான் சார் அதை எடுத்துக்கணும் அப்படின்னா
அதாவது நொதித்தல் வினையின் மூலமாக தான் வந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை வந்து அது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும். சோ இங்க வந்து கனிம வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள், அடுத்து கரிம வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இங்க கனிம பொருட்கள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அது வெளியிடும். சோ கனிம வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியன் சொல்றோம். அதுக்கு எடுத்துக்காட்டு யாராவது சொல்லலாம் அப்படின்னா கந்தக பாக்டீரியங்கள் அப்படி சொல்றோம். இந்த கந்தக பாக்டீரியல் எடுத்துக்காட்டு யாராவது சொல்லலாம் அப்படின்னா அதாவது தயோபேசில்லஸ் தயோ ஆக்சிடென்ட்ஸ் அப்படி சொல்றோம். அடுத்து இரும்பு பாக்டீரியங்கள். சோ இரும்பு பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு யாராவது சொல்லலாம் அப்படின்னா அதாவது பெர்ரோபேசில்லஸ் அடுத்து ஃபெர்ரோ ஆக்சிடென்ட்ஸ். அதாவது கந்தகம் அப்படின்னா தயோ அப்படின்னு வரும், இரும்பு அப்படின்னா பெர்ரோ. சோ கந்தக பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு யாராவது சொல்றோம் அப்படின்னா தயோபேசில்லஸ், அடுத்து தயோ ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இரும்பு பாக்டீரியல் எடுத்துக்காட்டு யாருன்னா பெர்ரோபேசில்லஸ், பெர்ரோ ஆக்சிடென்ட்ஸ் அப்படி சொல்றோம். அடுத்து ஹைட்ரஜன் பாக்டீரியம். சோ இந்த ஹைட்ரஜன் பாக்டீரியா எடுத்துக்காட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜனோமோனாஸ் அப்படி சொல்றோம். அடுத்து நாலாவது வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் பாக்டீரியம். சோ இந்த நைட்ரஜன் பாக்டீரியத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ் அப்படி சொல்றோம். அது கரிம வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியம் அப்படின்றது கரிம அமிலங்கள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்தும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கந்தக பாக்டீரியா எடுத்துக்காட்டு தயோபேசில்லஸ், தயோ ஆக்சிடென்ட்ஸ். இரும்பு பாக்டீரியா எடுத்துக்காட்டு யாருன்னா பெர்ரோபேசில்லஸ், பெர்ரோ ஆக்சிடென்ட்ஸ். ஹைட்ரஜன் பாக்டீரியா எடுத்து ஹைட்ரஜனோமோனாஸ். நைட்ரஜன் பாக்டீரியா எடுத்து வந்து நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து கரிம வேதிச்சார்பு பாக்டீரியங்கள். இங்க கரிம அமிலங்கள் மற்றும் அதனுடைய கூட்டு பொருட்களானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படி சொல்றோம். சோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மெத்தனோ, அதாவது மீத்தேன் பாக்டீரியம். ஃபர்ஸ்ட் வந்து யாரு? மீத்தேன் பாக்டீரியம். இந்த மீத்தேன் பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா மெத்தனோகாக்கஸ் அப்படி சொல்றோம். ரைட். அடுத்து அசிட்டிக் அமில பாக்டீரியா அப்படி சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா அசிட்டோபாக்டர் அப்படி சொல்றோம். அடுத்து மூணாவது லாக்டிக் அமில பாக்டீரியா. சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா லாக்டோபேசில்லஸ் அப்படி சொல்றோம். அது கரிம வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் வந்து பார்த்தோம்னா கரிம அமிலங்கள், ஓகேவா, அதாவது கரிம அமிலங்கள் அதனுடைய கூட்டு பொருட்கள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்தும்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து மீத்தேன் பாக்டீரியா எடுத்துக்காட்டு யாருன்னா மெத்தனோகாக்கஸ். அடுத்து அசிட்டிக் அமில பாக்டீரியா. சோ அசிட்டிக் அமில பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா அசிட்டோபாக்டர். அடுத்து லாக்டிக் அமில பாக்டீரியா எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா லாக்டோபேசில்லஸ் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இப்போ அதாவது பாக்டீரியாங்களுடைய சோ ரெண்டு வகையா பிரிச்சிருக்கணும்னு பார்த்தோம். அதாவது தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள், இன்னொன்று வந்து சார்பூட்டமுறை பாக்டீரியங்கள். சோ சார்பூட்டமுறை பாக்டீரியங்கள் அப்படின்றது அதாவது ஒட்டுண்ணி, சாற்றுண்ணி, ஒருங்குயிரி அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. சோ ஒட்டுண்ணி அப்படின்னா தன்னுடைய உணவு மற்றும் விடுவிக்கிறதுக்காக பிற உயிரை சார்ந்து இருக்கும்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு மைக்ரோ பாக்டீரியம். சாற்றுண்ணி அப்படின்றது பேசில்லஸ் மைக்கைட்டஸ்.
ஸோ இது வந்து அதாவது இறந்து போன அழுகி போன பொருள் மேல உயிர் வந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை வந்து அது எடுத்துக்குது. அதுக்கு பேரு சாற்றுண்ணி சொல்றோம், பேசிலஸ் மைக்கேட்டஸ். ஒரு உயிரி வாழ்க்கை முறைனா ரெண்டு உயிரினங்கள் சேர்ந்து வாழ்ந்து ரெண்டுமே பயனடையுதுன்னு சொல்றோம். லெகும் தாவர வேர் முடிச்சுகளில் காணப்படக்கூடிய ரைசோபியம் அப்படி சொல்றோம். அடுத்து தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள், இன்னொன்னு வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் சொல்றோம். ஸோ தற்சார்பு ஊட்டமுறை ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படின்றது சூரிய ஒளியாற்றலை பயன்படுத்தி தனக்கு தேவையான ஊட்டத்தை அதை எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேரு தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் சொல்றோம். அதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு கரிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள், இன்னொன்னு வந்து கரிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள். ஸோ இந்த கனிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் அப்படின்றது அதாவது கனிம பொருட்கள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஹைட்ரஜன் கொடுநர்களா வந்து செயல்படுவாங்கன்னு சொல்றோம். அதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு பசும் கந்தக பாக்டீரியம், இன்னொன்னு வந்து இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியம்னு சொல்றோம். ஸோ பசும் கந்தக பாக்டீரியங்கள்ல ஹைட்ரஜன் கொடுநர்களா வந்து யார் செயல்படுவாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் சல்பைடு. ஸோ அது வந்து எடுத்து அதாவது என்ன நிரம்பி இருக்குன்னா பாக்டீரியோவிரிடின். எக்ஸாம்பிள் யாரு? குளோரோபியம். இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியங்கள்ல வந்து யார் ஹைட்ரஜன் கொடுநர்னா தயோசல்பேட். ஓகேவா? சோ இவங்கள்ல வந்து என்ன நிரம்பி இருப்பாங்க அப்படின்னா பாக்டீரியோ குளோரோஃபில் இருக்கும். அது இல்லாம மற்ற நிரம்பிகள் அதாவது பச்சை நிரம்பிகளான குளோரோஃபில்களும் இருக்கும்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு யாருன்னா குரோமேசியம் அப்படி சொல்றோம். கரிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் வந்து கரிம அமிலங்கள் அல்லது ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் கொடுநர்களா செயல்படுவாங்க அப்படி சொல்றோம். இவங்களுக்கு எடுத்துக்காட்டு இளஞ்சிவப்பு சாராத பாக்டீரியங்களான ரோடோஸ்பைரிலம் வந்து எடுத்துக்காட்டா சொல்றோம். அடுத்து வேதிச்சார்பு ஊட்ட ஒளி பாக்டீரியங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இங்க வேதிச்சார்பு அப்படின்றது அதாவது சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவு அது தயாரிக்காது. அதாவது ஒளி ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய நிரம்பிகள் வந்து அங்க கிடையாது. அப்ப நொதித்தல் வினையின் மூலமா தான் அது வந்து தனக்கு தேவையான ஊட்டத்தை வந்து அது எடுத்துக்கும். சோ அங்க வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு கனிம வேதிச்சார்பு ஊட்டமுறை, இன்னொன்னு வந்து கரிம வேதிச்சார்பு ஊட்டமுறைன்னு சொல்லுவோம். கனிம வேதிச்சார்பு ஊட்டமுறை அப்படின்றது கனிம பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து அதுக்கு தேவையான ஊட்டத்தை வந்து வெளிப்படுத்தும். சோ கந்தக பாக்டீரியங்களுக்கு எடுத்துக்காட்டு தயோபேசிலஸ் தயோ ஆக்சிடென்ட்ஸ். இரும்பு பாக்டீரியா எடுத்துக்காட்டு பெர்ரோபேசிலஸ் பெர்ரோ ஆக்சிடென்ட்ஸ். ஹைட்ரஜன் பாக்டீரியா எடுத்துக்காட்டு ஹைட்ரஜனோ மோனாஸ். நைட்ரஜன் பாக்டீரியா எடுத்துக்காட்டு நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோ ஃபேக்டர். அடுத்து கரிம வேதிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் வந்து பார்த்தோம்னா கரிம அமிலங்கள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து அதாவது ஆல்கஹால் வந்து வெளிப்படுத்தும் சொல்லலாம். சாரி, கரிம பொருட்கள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து அதோட கூட்டு பொருட்கள் ஆக்சிஜன் வந்து ஆற்றலை வெளிப்படுத்தும். எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மீத்தேன் பாக்டீரியம் எடுத்துக்காட்டு மெத்தனோகாக்கஸ். அடுத்து அசிட்டிக் அமில பாக்டீரியங்கள் அசிடோபாக்டர். அடுத்து லாக்டிக் அமில பாக்டீரியங்கள் லாக்டோபேசிலஸ் அப்படி சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியாவுடைய வாழ்வியல் செயல்களை வந்து பார்த்தோம். சோ பாக்டீரியாவுடைய வாழ்வியல் செயல்கள் வந்து முதல் வாழ்வியல் செயல் என்ன அப்படின்னா சுவாசித்தல். சோ சுவாசத்துல வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு காற்று சுவாசித்தல், இன்னொன்னு வந்து காற்றுனா சுவாசித்தல். சோ காற்று சுவாசித்தல் அப்படின்னா அதாவது இவ்வகை பாக்டீரியாக்கள் வந்து இறுதி எலக்ட்ரான் ஏற்பியை வந்து யாரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆக்சிஜன் பயன்படுத்தணும். ஆக்சிஜன் அற்ற அதாவது காற்றுனா நிலையில் வந்து அது வளராது. எடுத்துக்காட்டு யாரை சொல்றோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படி சொல்றோம். அடுத்து நிலைமாறா காற்று சுவாசிகள். சோ நிலைமாறா காற்று சுவாசிகள் வந்து பார்த்தோம்னா அதாவது கண்டிப்பா வளர்ச்சிக்கும் வளர்ச்சி மாற்ற நிகழ்ச்சிக்கும் என்ன தேவைன்னா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் வளரும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு நம்ம நிலைமாறா காற்று சுவாசிகள் சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோகாக்கஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து காற்றுனா சுவாசிகள். இவ்வகை வந்து இந்த வகையான பாக்டீரியங்கள் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கும் வளர்ச்சி மாற்றத்திற்கும் வந்து என்ன பயன்படுத்தாது அப்படின்னா அதாவது சூரிய ஒளியாற்றலை வந்து பயன்படுத்தாது. ஓகே, அதாவது ஆக்சிஜன் வந்து பயன்படுத்தாது. சோ அதுக்கு பேர் காற்றுனா சுவாசித்தல் சொல்றோம். எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா கிளாஸ்ட்ரிடியம். அதே மாதிரி நிலைமாறும் காற்றுனா சுவாசிகள் சொல்றோம். அதாவது நிலைமாறும் காற்றுனா சுவாசிகள் வந்து எசர்ஷியா கோலை அதாவது ஏ கோலை அப்படின்ற பாக்டீரியாவானது ஒரு நிலைமாறும் காற்றுனா சுவாசின்னு சொல்றோம். அதாவது இது வந்து அதாவது அடிவயிற்றுல தோன்றக்கூடிய சீல் கட்டிகள்ல தங்கி அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து முழுவதுமா பயன்படுத்தி அப்ப ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையை வந்து உருவாக்கிடும். ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையில வந்து அந்த ஆக்சிஜன் அற்ற பாக்டீரியங்கள் அதாவது காற்றுனா பாக்டீரியங்கள் வந்து வளர்ச்சி அடைந்து அதாவது அந்த அடிவயிற்றுல இருக்கக்கூடிய சீல் கட்டிகளை வந்து நோய் தொற்றுதல வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு எடுத்துக்காட்டு யாராவது சொல்லலாம் அப்படின்னா அதாவது அந்த நிலைமாறும் காற்றுனா சுவாசிகளுக்கு எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா சால்மோனெல்லா சிற்றினங்கள் எசர்ஷியா கோலை அப்படி சொல்லுவோம். அடுத்து இரண்டாவது வாழ்வியல் பாக்டீரியாவுடைய இரண்டாவது வாழ்வியல் செயல்முறை வந்து ஊட்டமுறை. ஊட்டமுறை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு தற்சார்பு ஊட்டமுறை, இன்னொன்னு வந்து சார்பூட்டமுறை. சார்பூட்டமுறை வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஒட்டுண்ணி, அடுத்து சாற்றுண்ணி, அடுத்து ஒருங்குயிரி. சோ ஒட்டுண்ணில வந்து பார்த்தோம்னா
உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் பிற உயிரியை சார்ந்திருக்கக்கூடிய பாக்டீரியங்கள். எடுத்துக்காட்டு வந்து மைக்கோ பாக்டீரியம் சொல்றோம். சாற்றொனின்னா இறந்து போன அழுகி போன பொருள் மேல உயிர் வாழ்ந்து தனக்கு தேவையான ஆற்றலை வந்து அதை எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேரு சாற்றொனி சொல்றோம். பேசிலஸ் மைக்கைட்டஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஒரு உயிரி அப்படின்னா லெகும் தாவர வேறு முடிச்சுகள்ல வாழக்கூடிய ரைசோபியம் கூட்டுயிர் வாழ்க்கை முறை வந்து மேற்கொள்ளுது. எடுத்துக்காட்டா ரைசோபியம் சொல்லலாம். தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு தற்சார்பு ஒளி ஊட்டமுறை பாக்டீரியங்கள், இன்னொன்னு வந்து வேதி சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் சொல்றோம். தற்சார்பு ஒளி ஊட்டமுறை பாக்டீரியங்கள் வந்து சூரிய ஒளி ஆற்றலை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவூட்டத்தை வந்து அதை தயாரிச்சுன்னா அதுக்கு பேர் தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியல் சொல்றோம். அந்த தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியங்கள் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு கனிம தற்சார்பு, அதாவது கனிம ஒளி ஊட்ட தற்சார்பு பாக்டீரியல் சொல்றோம். இன்னொன்று வந்து கரிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியல் சொல்றோம். கனிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை அப்படின்றது வந்து கனிம பொருட்களை வந்து பயன்படுத்தி அது ஹைட்ரஜன் கொடுநூல்ல வந்து யார் செயல்படுவாங்கன்னா கனிம பொருட்கள் வந்து செயல்படுவாங்கன்னு சொல்றோம். அந்த கனிம ஒளிச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியல் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு பசும் கந்தக பாக்டீரியம், இன்னொன்னு வந்து இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியம். சோ பசும் கந்தக பாக்டீரியம் அப்படின்னா என்ன சொல்றோம், அதாவது பசும் கந்தக பாக்டீரியங்கள் அப்படின்றது ஹைட்ரஜன் கொடுநூறா யார் செயல்படுவாங்கன்னா ஹைட்ரஜன் சல்பைடு வந்து ஹைட்ரஜன் கொடுநூறாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றோம். அங்க என்ன நிரம்பி இருக்கும்னா பாக்டீரியோவிரிடின் அப்படின்ற நிரம்பி இருக்கும். எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம் அப்படின்னா குளோரோபியம் சொல்லலாம். அடுத்து இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியங்கள் சொல்றோம். அங்க ஹைட்ரஜன் கொடுநூறு யார் அப்படின்னா தயோசல்பைடு சொல்றோம். அது பாக்டீரியா குளோரோஃபில் இருக்கும். பாக்டீரியா குளோரோஃபில் கூட பாக்டீரியா அதாவது பச்சை நிறமையான குளோரோஃபில்லும் இருக்குன்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு யார் சொல்றோம் அப்படின்னா குரோமேசியம் சொல்றோம். அடுத்து கரிம ஒளி ஊட்டமுறை பாக்டீரியங்கள் வந்து பார்த்தோம்னா கரிம பொருட்கள், அதாவது கரிம அமிலங்கள் அல்லது ஆல்ககள் வந்து ஹைட்ரஜன் கொடுநூறா வந்து செயல்படுவாங்க. இவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் அப்படின்னா இளஞ்சிவப்பு கந்தகம் சாரா பாக்டீரியங்களான அதாவது ரோடோஸ்பைரில வந்து அவங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். வேதி சார்பு ஊட்டமுறை பாக்டீரியல் அப்படின்றது அதாவது ஒளிச்சேர்க்கை பயன்படுத்தக்கூடிய நிலைமைகள் இல்லாதனால கரிம அல்லது கனிம அமிலங்களானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்தி அதன் மூலியமா வாழ்ந்தா அதுக்கு பேர் வேதி சார்பு ஊட்டமுறை பாக்டீரியல் சொல்றோம். அதாவது நொதித்தல் மூலியமா இது பண்ணிக்கும். சோ இங்க வந்து ரெண்டு வகையா இருக்கு, கனிம வேதி சார்பு ஊட்டமுறை, கரிம வேதி சார்பு ஊட்டமுறை சொல்றோம். கனிம பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்துச்சுன்னா அதை பயன்படுத்தி வளரக்கூடிய பாக்டீரியல் வந்து கனிம வேதி சார்பு ஊட்டமுறை பாக்டீரியல் சொல்றோம். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் கந்தக பாக்டீரியங்கள். சோ தயோபேசிலஸ் தயோ ஆக்சிஜன் சொல்றோம். இரும்பு பாக்டீரியல் வந்து பெர்ரோபேசிலஸ் பெர்ரோ ஆக்சிஜன் சொல்றோம். ஹைட்ரஜன் பாக்டீரியம் ஹைட்ரஜனோ மோனாஸ் சொல்றோம். நைட்ரஜன் பாக்டீரியம் வந்து நைட்ரோசோ மோனாஸ் நைட்ரோ ஃபேக்டர்னு சொல்றோம். அடுத்து கரிம வேதி சார்பு ஊட்டமுறை பாக்டீரியல் அப்படின்றது கரிம அமிலங்கள் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து மீத்தேன் பாக்டீரியம் அப்படின்ற எக்ஸாம்பிள் வந்து மெத்தனோகாக்கஸ். அடுத்து வந்து அசிட்டிக் அமில பாக்டீரியம் எடுத்துக்காட்டு யாருன்னா அசிடோபாக்டர். லாக்டிக் அமில பாக்டீரியம் எடுத்துக்காட்டு யாரு அப்படின்னா லாக்டோபேசில்லஸ் அப்படி சொல்றோம். ஓகே children, thank you.